நான்காம் வசனம் வாசித்து பாருங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 26 கூட கனி கொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்குள்ள நிலைத்திருந்தால் 26ல கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசுற மாதிரி பேசுறீங்களா? வேதவுடைய வசனம் அதுதான் சொல்லுகிறது. நீங்களும் நானும் அவருக்குள்ள நிலைத்து இருக்காவிட்டால் கனி கொடுக்க முடியாது. வீட்டுல செழிப்பா இருக்க முடியாது. கடத்திலிருந்து விடுதலையாக முடியாது. வியாதிக்கு விடுதலையாக முடியாது. அவருக்குள்ளே நாம் பிழைக்க வேண்டும். வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டுல ஒரு மாதிரி, வெளியே ஒரு மாதிரி, தனிப்பட்ட விதத்துல ஒரு மாதிரி வேஷம் போடுகிற வாழ்க்கை கர்த்தர் மாற்றும்படியாய் கர்த்தரின் வேத வசனம் இன்றைக்கு தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறது. அல்லேலூயா. 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 ஊழியக்காரர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவருக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு வேத வசனம், எல்லாருக்கும் அந்த வசனம் தான். ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா சொல்றாரு, நீங்கள் யாரை சேவிக்க விரும்புகிறீர்கள்? கர்த்தருடைய வலக்கரம் உங்களை தாங்க வேண்டும் என்று சொன்னார், ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? அவர் சொல்லுகிறார், நானும் என்றாரோ என்றால் இயேசுவையே நாங்கள் சேவிப்போம். ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு 26ஆம் வருஷத்துல ஒரு தீர்மானம், யாரை நாம் சேவிக்க போகிறோம்? இல்லைங்க, ஆண்டவர் என் கூடவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த சாட்சி சொல்ல நான் ரொம்ப ஆசைப்படுறேன். வேலை, எனக்கு வாகனங்கள் இருந்தது, நிறைய கடன் வேற. ஐயா வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து ஒரு நாள் என்னை பார்த்து, நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன்னு என்கிட்ட சொன்னார். வீட்டில் வந்து ஜோம் பண்ணி, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாருப்பா, ஊழியத்துக்கு வரணும், நீ ஊழியக்காரன் தானே, ஏன் நீ ஊழியத்தை செய்ய மாட்டேன்ற, ஊழியத்துக்கு நீ வரணும்னு சொன்னா, நான் என்னைக்குமே இன்னைக்கு சொல்றேன், நான் மனசுல வந்து ரொம்ப திட்டிக்கின்னு ஐயாவை, கடனால நீங்க வந்து அடைக்க போறீங்களா? என் கடை எவ்வளோ தெரியுமா? 35 லட்சம், 40 லட்சம் மேலே இருக்குது. ஏசாமி நம்பிக்கிறேன்னா கடன் கட்டிட முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு மறுபடியும் நான்